சபரிமலைக்கு மாலை போடுபவர்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? வாங்க பார்க்கலாம். சபரிமலைக்கு மாலை அணிபவர்கள் எப்படி மாலை அணிந்து விரதத்தை துவங்க வேண்டும், விரதத்தின் போது எப்படி கடைபிடிக்க வேண்டும், அதோட விதிமுறைகள் என்ன, விரதத்தை எப்போது எப்படி நிறைவு செய்வது, இது போன்றவற்றை தெரிந்து கொள்ளலாம். வாங்க. சபரிமலைக்கு பல வருடங்களாக தொடர்ந்து மாலை அணிந்து விரதம் இருந்து மலைக்கு சென்று வரும் பக்தர்களுக்கு மண்டல விரதம் இருக்கும் முறை, விரத காலத்தில் என்னென்னலாம் கடைபிடிக்க வேண்டும், ஐயப்பனின் வரலாறு, சபரிமலையின் சிறப்புகள், இருமுடி சுமந்து செல்வதின் மகத்துவம், இது போன்ற அனைத்து விவரங்களும் தெரியும். ஆனால் முதல் முறையாக சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் இருக்க வேண்டும் என்பவர்களுக்கு இந்த அனைத்து விவரங்களும் முழுமையாக தெரிந்திருக்காது. அப்படி சபரிமலைக்கு முதல் முறையாக மாலை அணிபவர்களுக்கு முக்கியமாக என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இப்போ ஐயப்பன் வரலாறு பற்றி பார்க்கலாம். முனிவரின் சாபம் காரணமாக மகிஷி என்ற அரக்கியாக மாறிய பெண் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிகிறாள். சிவன் மற்றும் பெருமாளுக்கு பிறகு மகனால் மட்டுமே தனக்கு அழிவு வர வேண்டும் என வரமும் பெறுகிறாள். தான் பெற்ற வரத்தின் காரணமாக தேவர்கள், முனிவர்கள் என அனைவரையும் துன்புறுத்துகிறாள். அவளை வதம் செய்வதற்காக பெருமாள் மோகினி அவதாரம் எடுக்க கழுத்தில் மணியுடன் அவதரிக்கிறார் மணிகண்டன். பம்பா நதிக்கரையில் புலிகளின் பாதுகாப்பில் தவழ்ந்த மணிகண்டனை காட்டுக்கு வேட்டையாட வந்த பந்தல மன்னன் ராஜசேகரன் எடுத்து சென்று பல காலமாக குழந்தை இல்லாத தங்களுக்காக கடவுள் அளித்த வரமாக நினைத்து வளர்க்கிறார். மணிகண்டனின் வரவால் மன்னனின் மனைவிக்கும் குழந்தை பிறக்கிறது. அரசாளும் உரிமை மணிகண்டனுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக இல்லாத தன்னுடைய தலைவலிக்கு புலிபால் கொண்டு வருவதற்காக மணிகண்டனை காட்டிற்கு அனுப்புகிறாள் அரசி. அங்கு மகிழ்ச்சியுடன் போரிட்டு அழித்து அவளுக்கு சாப விமோச்சனம் அளிக்கிறார் மணிகண்டன். புலி வாகனனாக நாட்டிற்கு திரும்பும் ஐயப்பன் துறவரம் ஏற்று காட்டிற்கு சென்று தவம் செய்கிறார். அவரை பிரிய மனம் இல்லாத ராஜசேகர மன்னனிடம் வருடத்திற்கு ஒரு முறை தான் தவத்தில் இருந்து விடுபட்டு பந்தல ராஜவம்சம் தரும் மரியாதையை ஏற்பதாக மணிகண்டன் வாக்களிக்கிறார். வருடத்திற்கு ஒரு முறை மகனை காண செல்லும் போது தலையில் இருமுடி சுமந்து ஒரு முடியில் தனக்கு தேவையானவற்றையும் மறுமுடியில் மகன் மணிகண்டனுக்கு கொடுப்பதற்காக கொண்டு செல்லும் பொருட்களையும் எடுத்து சென்றார் ராஜசேகரன். தவம் செய்ய மணிகண்டன் அமர்ந்த இடத்தில் சபரிபீடமும் 18 படிகளுடன் கூடிய கோவிலையும் அமைத்தார் பரசுராமர். பெண்கள் ஏன் சபரிமலைக்கு வரக்கூடாது? ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரியாக தவத்தில் இருப்பதால் அவரது தவத்திற்கு இடையூறு வந்துவிடக்கூடாது என்பதாலேயே வருடத்தின் குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டுமே சபரிமலை கோவில் நடை திறக்கப்படும். ஐயப்பன் பிரம்மச்சாரியாக தவம் செய்வதாலும் காட்டு வழி பயணம் கடினமானதாக இருக்கும் என்பதாலும் சபரிமலையில் காந்த சக்தி அதிகம் என்பதாலும் அது பெண்களின் உடல்நிலையை, குறிப்பாக கர்ப்பப்பையை பாதிக்கும் என்பதால் 50 வயதிற்குட்பட்ட பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாது என்ற கட்டுப்பாடு உள்ளது. ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் நாள் துவங்கி மாலை அணிந்து 41 நாட்கள் மண்டல விரதம் இருந்து இருமுடி சுமந்து பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்ய வருவார்கள். முதல் முறையாக மாலை அணிபவர்கள் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது? சபரிமலைக்கு முதல் முறையாக மாலை அணிபவர்கள் கன்னிசாமி என்பார்கள். இவர்கள் பல வருடங்களாக சபரிமலை யாத்திரை சென்ற அனுபவம் வாய்ந்த குருசாமியிடம் ஆலோசனை பெற்று குடும்பத்தினரின் அனுமதி பெற்று மாலை அணிய வேண்டும். துளசி மாலையை வாங்கி காய்ச்சாத பசும்பாலில் ஒரு நாள் முழுவதும் போட்டு வைத்து பிறகு அதை எடுத்து சுத்தமான நீரில் கழுவிவிட்டு நன்கு துடைத்த பிறகு வீட்டில் உள்ள ஐயப்பன் படத்திற்கு அல்லது சாமி படத்தில் மாட்டி வைக்க வேண்டும். பிறகு மாலை அணியும் நாளில் அதை எடுத்து சென்று கோவிலில் சாமி பாதத்தில் வைத்து ஆசி பெற்ற பிறகு குருசாமி முன்
மண்டியிட்டு மாலை அணிந்து கொள்ள வேண்டும். குருசாமி இல்லாதவர்கள் தாயை முதல் தெய்வம் என்பதால் அவரின் முன் மண்டியிட்டு வீட்டிலேயே மாலையை போட்டுக்கொள்ளலாம். ஆனால் முதல் முறையாக மாலை அணிபவர்கள் குருசாமி கையால் மாலை அணிந்து கொண்டு அவர் சொல்லும் வழிமுறைகளை பின்பற்றுவது சரியானதாகும். இந்த கன்னிசாமிகள் கருப்பு உடை மட்டுமே அணிய வேண்டும். மாலை அணிந்த ஐயப்ப சாமிகள் காலில் செருப்பு அணியக்கூடாது. வேலைக்கு செல்பவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் அணிந்து கொள்ளலாம். காலை மாலை இருவேளையும் குளித்துவிட்டு ஐயப்பனுக்கு பூஜை செய்து வழிபட்ட பிறகே உணவு எடுத்து கொள்ள வேண்டும். எளிமையான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். கசப்பான பாகற்காய், அகத்திக்கீரை, வாழைக்காய் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது. மாலை அணிந்தவர்கள் தனியாக பாயோ அல்லது போர்வையோ புதியதாக வாங்கி தரையில் தனியாக விரித்து படுத்து உறங்க வேண்டும். அவர்கள் உடுத்தும் துணிகளை அவர்களே துவைக்க வேண்டும். அவர்கள் அழகுபடுத்தி கொள்ளும், அதாவது தலைமுடி வெட்டுவது, முக சவரம் செய்வது, நகம் வெட்டுவது போன்றவற்றை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் துக்க வீடு, தீட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடாது. இரத்த சொந்தங்கள் இறப்பு ஏற்பட்டால் மட்டும் மாலையை கழற்றிவிட்டு செல்லலாம். ஒரு முறையை மாலையை கழற்றினால் மீண்டும் அடுத்த ஆண்டுதான் மாலை அணிந்து விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருக்கும் காலங்களில் ஏதாவது ஒரு நாள் வீட்டில் ஐயப்ப பூஜை நடத்தி ஐயப்ப சாமிகளை அழைத்து அன்னதானம் வழங்க வேண்டும். மாலை அணிந்தவர்கள் அனைவரையும் ஐயப்பனின் வம்சம் என்று கருதி வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சாமி என்று கூப்பிட வேண்டும். மனைவி உட்பட அனைவரையுமே மரியாதையாக வாங்க சாமி, போங்க சாமி என்று சொல்ல வேண்டும். வீட்டில் உள்ள பெண்கள் மாதவிலக்கு ஆகிவிட்டால் அவர்கள் சமைக்கும் உணவுகளை சாப்பிடக்கூடாது. அவர்களை பார்க்காமல் வெளியில் தங்கி இருப்பது நல்லது. அல்லது வீட்டில் தனி அறை இருந்தால் அவர்களை தனியாக இருக்க சொல்லிவிட்டு நீங்களும் தனியாக இருந்து கொள்ள வேண்டும். மலைக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பிய பிறகு கோவிலுக்கு சென்று அல்லது வீட்டின் தாயின் கைகளாலேயே மாலையை கழற்ற வேண்டும். கழற்றிய மாலையை மீண்டும் பாலில் போட்டு ஒரு நாள் வைத்திருந்த பிறகு அதை கழுவி சுத்தம் செய்து துடைத்து பத்திரமாக எடுத்து வைத்து அடுத்த ஆண்டு அதை பயன்படுத்தலாம். அல்லது புதிய மாலை வாங்கியும் பயன்படுத்தலாம். விரதம் இருக்கும் பக்தர்கள் கண்டிப்பாக கடுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். மாலை அணிந்து கொண்டவர்கள் அதிகாலை பச்சை தண்ணீரில் தான் குளிக்க வேண்டும். உடல்நிலை சரியில்லாதவர்கள் மட்டும் கொஞ்சம் குளுமையாக உள்ள நீரில் குளிக்கலாம். இந்த மாதிரி கடுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வருபவர்கள், அதாவது அனைத்து வித வசதிகளும் இருந்தும் அதை அனுபவிக்காமல் ஐயப்பனுக்கு மாலை அணிவித்து கடுமையாக விரதம் இருப்பவர்களுக்கு சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். சனி திசை, ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி போன்ற எந்த பாதிப்புகள் இருந்தாலும் இந்த விரத முறை பின்பற்றுபவர்களுக்கு கண்டிப்பாக சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் வராது. அல்லது பாதிப்புகள் வந்தாலும் அது தெரியாது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மண்டலம் எனப்படும் 41 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும்.